வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. நடிகர் சிவகுமார், சத்யராஜ், அப்புறம் ஒரு டாக்டர் மாதிரி ஒருத்தர் உட்காந்து 3 பேர் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அதில் சிவகுமார் அவர்களுடைய பேசிய விஷயங்கள், அதாவது நடிகர் சிவகுமார் மீது எனக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் ரொம்ப மரியாதை உண்டு. ஏன்னா ஒரு தமிழர், ஒரு மார்க்கண்டேயன், தொடர்ச்சியாக திரைத்துறையில் இருப்பவர், எழுத்தாளர், ஓவியர், இன்னும் பழைய விஷயங்கள், நிறைய விஷயங்களை நம்ம அடுத்த தலைமுறைக்கு மனப்பாடமாக சொல்லக்கூடியவர். எம்ஜிஆரை பற்றி, நாகேஷை பற்றி, சிவாஜி, யாரை பற்றி கேட்டாலும் அவரால் 1 மணி நேரம் பேச முடியும். அந்த அளவுக்கு ஒரு நினைவாற்றல் உள்ளவர்கள். இவங்கெல்லாம் உண்மையிலே பொக்கிஷன் தான். இந்த மாதிரி விஷயங்கள் டேட்டா இருக்கிற ஆட்கள் இன்னும் கொஞ்சம் பேர் தான் உயிரோடு இருக்கிறாங்க. அந்த விதத்தில் எனக்கு சிவகுமார் மீது ஒரு மரியாதை உண்டு. ஆனால் இந்த செய்தியாளர் சந்திப்பில் இந்த பொது புத்திக்கு ஏற்ற மாதிரி, இந்த பொது மக்களுக்கு ஒரு தட்டையாக சிந்திக்கிற மக்களுக்கு ஏற்ற மாதிரி அப்படி தூண்டி போடுற மாதிரி போடுறது. என்ன சொல்லியிருக்காருன்னா, காமராஜரையே தோக்கடிச்சிட்டிங்களே, காமராஜர் எப்பொழுது எளிமையாக வாழ்ந்தார், அந்த மனுஷனையே தோக்கடிச்சிட்டிங்களே அப்படிங்கிறது. உன்னை பார்க்குற மக்களுக்கெல்லாம் காமராஜரையே இந்த திராவிட கட்சிகள் தோக்கடிச்சிருச்சு அப்படின்னு. 1967 என்னன்னு நம்ம மக்களில் இன்னைக்குள்ள ஜென்சி கிட்ஸ் இளைஞர்களுக்கு ஒன்றும் தெரியாது. 63 ஏன் காமராஜர் பதவி விலகினாருன்னு தெரியாது. அவர் பதவி விலகினப்ப அதுக்கு பேர் கே பிளான், காமராஜர் பிளான். நீலம் சஞ்சீவ் ரெட்டி உட்பட சில மாநிலத்தில் வலிமையாக இருந்த காங்கிரஸ் தலைவர்கள் பதவி விலகினாங்க. அப்போ தந்தை பெரியார் என்ன சொன்னார், நேரு என்ன சொன்னாருங்கிற வரலாறு தெரியாது. காமராஜரை காப்பாற்றினது பெரியாருங்கிற விஷயம் தெரியாது. காமராஜர் குடியாத்தம் தேர்தலில் நிற்கிறப்ப திராவிடர் கழக ஆதரவு, தந்தை பெரியார் ஆதரவு, காங்கிரஸ் எதிரியான திமுக தலைவர் அறிஞர் அண்ணாவும் கலைஞரும் ஆதரவு காமராஜருக்கு. குணாலா குலக்கொழுந்தே என்று சொல்லி ஆதரித்தார்கள். இப்படி எந்த வரலாறும் தெரியாம தட்டையா காமராஜர் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை தோக்கடிச்சிட்டீங்களே அப்படின்னு இவர் உட்காந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறது. பக்கத்துல சத்யராஜ் அப்படியே காலை ஆட்டிக்கிட்டே இருக்காரு. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஸ் மீட்ல அப்படியே ஆஹா கதை விட ஆரம்பிச்சிட்டாரே நம்ம அண்ணன் அப்படிங்கிற மாதிரி. காமராஜர்னா என்ன, பக்தவச்சலனா என்ன, இத்தனை ஆண்டுகள் அவங்க ஏன் தோக்கடிச்சாங்க, ஏன் தோற்கடிக்கப்பட்டாங்க? காங்கிரஸுங்கிற கான்செப்டை மாநில சுயாட்சி பேசுற திராவிடம்ங்கிறது தோக்கடிச்சிச்சு. இது முற்போக்கு சிந்தனையா பிற்போக்கா? பண்ணையார்த்தனமும் பழமைவாதமும் இருந்த மதவாத அடிப்படைவாத சக்திகளை முற்போக்கு சிந்தனை கொண்ட, பகுத்தறிவு சிந்தனை கொண்ட ஒரு இளைஞர் கூட்டம் வென்றெடுத்துச்சு. இந்த வரலாறை பேச வேண்டிய சிவகுமார், ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அவர் சிவகுமார். அவர் சார்ந்த சமூகத்துக்கு இடஒதுக்கீடு எப்போ கிடைச்சிச்சு, யார் கொடுத்தா, எந்த ஆட்சியில் கிடைச்சிச்சு, கலைஞர் கொடுத்தாரு, கலைஞருக்கு கொடுப்பதற்கு யார் காரணமாக இருந்தா, எந்த திராவிட இயக்க தலைகர்த்தா காரணமாக இருந்தாங்க, இப்படி எந்த வரலாறும் இல்லாம காமராஜர் நல்ல மனுஷன் அவரை தோக்கடிச்சிட்டாங்க. காமராஜர் ஆட்சியை பற்றி பேசும்போது காமராஜர் வெர்சஸ் கலைஞர் அல்லது காமராஜர் வெர்சஸ் அண்ணா, காமராஜரை தோக்கடித்த அண்ணா, காமராஜரை தோக்கடித்த கருணாநிதி, காமராஜரை தோக்கடித்த திமுக அப்படின்னு இன்றைய இளைஞர்கள்ட்ட நீங்க பரப்பி விடுறீங்க. உண்மையில் காமராஜரை பெருமைப்படுத்தியது திராவிடம். காமராஜர் ஆட்சியை தொடர்ச்சியாக ஆதரித்து 1967 வரையுமே காமராஜர் தான் முதலமைச்சராக இருக்கணும்னு ஆசைப்பட்டவர் தந்தை பெரியார். காமராஜரை ஒழிச்சு கட்டணும்னு நினைச்சவர் ராஜாஜி. எந்த ராஜாஜி? காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த ராஜாஜி. சத்தியமூர்த்தி ஐயருடைய ஆதரவாளராக காமராஜரும், ராஜாஜி அவருடைய எதிரியாகவும் இருந்தாங்க. இந்த வரலாறுலாம் இளைஞர்களுக்கு சொல்றது கிடையாது. காமராஜருக்கு எதிரி யாரு, காமராஜரை தோக்கடிச்சது யாரு? திமுக, கலைஞர், அண்ணா, இவங்க தான் காமராஜரை தோக்கடிச்சிட்டாங்க. எப்பா அதுக்கப்புறம் நடந்த தேர்தலையும் காமராஜர் தோக்கடிச்சாரு. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் காமராஜர் தோத்துதான் போனாரு. கடைசியில் அவர் தன்னைய நீக்கின இந்திரா காங்கிரஸோட சேர்ந்துலாம் ட்ரை பண்ணாரு அரியாங்குப்பம் இடைத்தேர்தலில். அதெல்லாம் வேற விஷயம், நான் அந்த இதுக்குள்ள போக விரும்பல. ஆனால் போகிற போக்கில் பொதுவாக காமராஜரை தோக்கடிச்சது யாரு? திமுக. இன்னைக்கு 2 திராவிட கட்சியும் ஆட்சியில் இல்லாம புதிதாக ஒரு இளைஞர், ஒரு நடிகர் ஆட்சியை பிடிச்சிருக்கிற இந்த நேரத்தில் சிவகுமாருடைய இந்த பேச்சு ரொம்ப தப்பானது, உள்நோக்க முடியாது. வரலாறு பேசுனா உண்மையை பேசுங்க. என்ன காமராஜருக்கு எதிரி ராஜாஜின்னு சொல்ல மாட்டீங்களா நீங்க? காமராஜர் பள்ளிக்கூடங்களை திறந்தாரு, பள்ளிக்கூடங்களை மூடினது ராஜாஜின்னு சொல்ல மாட்டீங்களா நீங்க? காமராஜரை பற்றி ஒரு பிம்பத்தையும் புனித பிம்பத்தையும் கற்பிச்சுட்டு அப்படியே ஒரு எதிரிகளாக அண்ணாவையும் கலைஞரையும் சித்தரிக்கிற இந்த வேலையைத்தான் சிவகுமார் இன்னைக்கு செஞ்சிருக்காரு. அதுவும் எப்ப திமுக அதிமுக நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியில் இல்லாத இந்த காலகட்டத்தில் அப்படி திட்டமிட்டு திராவிடம் தான் மோசம், திராவிட கட்சிகள் தான் மோசம், இப்ப நடக்கிறது காமராஜர் ஆட்சியா? இப்ப காமராஜர் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கா? இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிட்டு சிவகுமார் குழப்புற மாதிரி இன்னொன்னு சொல்றாரு. என்ன எல்லாருமே சினிமாக்காரங்க தானே. இப்ப விஜய் சினிமாக்காரருங்கிறது வேற, அறிஞர் அண்ணா சினிமாக்காரருங்கிறது வேற. ரெண்டுக்குமான வித்தியாசம் வேற. போற போக்குல எல்லாத்தையும் சமப்படுத்தக்கூடாது. அறிஞர் அண்ணாவினுடைய ஓரிரவு, வேலைக்காரி, இது ஏற்படுத்திய தாக்கமும், ரசிகன், விஷ்ணு, துப்பாக்கி,
மெர்சல், தேவா படங்கள் ஏற்படுத்திய தாக்கமும் சமுதாயத்துல ஒன்னா. இது தெரியாதா சிவகுமாருக்கு? சினிமாக்காரங்க யாருதான் இல்லை, அண்ணா சினிமாவில் எழுதினாரு, ஒரு மனோரமாவோட நடிச்சாரு, கலைஞர் கருணாநிதி ஒரு மனோரமாவோட ஒரு படம் கூட நடிச்சாருன்னு சத்யராஜ் பார்த்து கேட்கிறார். சத்யராஜ் ஆமா ஆமா அப்படிங்கிறார். அதாவது கலைஞர், அண்ணா இவங்க எல்லாருமே சினிமாக்காரங்களாம், விஜயும் சினிமாக்காரங்கிறார். நீங்க விஜயை தூக்கி பிடிங்க, பாராட்டுங்க. ஏன்னா உங்க பையன் சூர்யா ஃபீல்டில் இருக்கிறாரு, முதலமைச்சர் விஜய் ஆனதுனால அவருடைய தயவுல தான் இனிமையா நடந்துக்கணும், அதிகார வர்க்கத்தை எப்பயும் நீங்க நயந்து போறக்கூடிய நபர்கள், நீங்க அதெல்லாம் போய்க்கோங்க, நான் அதுக்குள்ளெல்லாம் வரல. ஆனா எனக்கு தமிழ்நாட்டு அரசியல், என் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு உண்மையா தெரிஞ்சாகும். அண்ணா, கலைஞர், விஜய் சினிமா, அதாவது சினிமாக்காரர் வந்துட்டாரே அப்படின்னு சொல்லும் போது அண்ணா கலைஞரும் சினிமாக்காரங்கன்னு சொல்லிட்டு விஜயை காப்பாத்துறாரு, இவர் வெறும் சினிமாக்காரர் இல்லைன்னு. ஆனா காமராஜரை இப்படி பண்ணிட்டீங்களே, காமராஜரையே தோக்கடிச்சுட்டு வந்தீங்களேங்கிறப்ப திமுகவை தாக்குறாரு. விஜய நடிகர்னு சொல்லும் போது அண்ணாவும் கலைஞர் நடிகர்னு சொல்லி அண்ணா கலைஞரை வந்து எளிமைப்படுத்துறாரு, சிறுமைப்படுத்துறாரு. அவங்களும் சினிமாக்காரங்க தானே அப்படின்னு. அண்ணாவும் கலைஞரும் வெறும் சினிமாக்காரங்க மட்டும்தானா? அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் தமிழ்நாட்டோட ரோல் வந்து வெறுமனே சினிமாவில் நடிச்சவங்க, சினிமா கதை எழுதுனாங்கிறது மட்டும்தான் அண்ணா கலைஞருடைய அடையாளமா? விஜயனுடைய அடையாளம் சினிமா நடிகர், நல்ல டான்ஸ் ஆடுவாருங்கிறது மட்டும். கலைஞரையும் அண்ணாவையும் அப்படியே நீங்க அந்த ரோல்ல சேர்த்துக்க முடியுமா? என்ன சிவகுமார் சார், நீங்க போய் இப்படி பேசலாமா? சரி, நான் அப்புறம் இன்னொரு பாயிண்டா வைக்கிறேன். காமராஜரையே தோக்கடிச்சிட்டாங்கிறீங்களே, அப்படி தோக்கடிச்சதுனால தானே உங்களை போன்றவர்கள், உங்களுடைய அடுத்த தலைமுறைகள் நல்லா படிச்சாங்க. 67ல் இந்த காமராஜர், நீங்க சொல்லக்கூடிய காமராஜர் தோத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அந்த 67 ஆட்சி எப்படி இருந்தது? அறிஞர் அண்ணாவுடைய ஆட்சி. தமிழ்நாடுன்னு பேர் வச்சது யாரு? நீங்க சொல்லக்கூடிய அந்த தோக்கடிச்சாங்களேன்னு சொல்றீங்க, தோக்கடிச்சவங்க வச்ச பேரு தானே தமிழ்நாடுங்கிற பேரு. அதுக்கு முன்னாடி வரை ஒருங்கிணைந்த சென்னை மாகாணம். சுயமரியாதை திருமண சட்டம் யார் கொண்டு வந்தா? நீங்க சொன்ன அறிஞர் அண்ணா கொண்டு வந்தது தானே. நீங்க அப்படியே பார்த்து பதறீங்க அண்ணாவை பார்த்து, அண்ணாவுடைய ஆட்சியை பார்த்து. சுயமரியாதை திருமண சட்டம் அவர் தானே கொண்டு வந்தாரு, தமிழ்நாடுங்கிற பேர் அவர் தானே கொண்டு வந்தாரு. பெண்களுக்கு சொத்துரிமை இந்த திராவிட இயக்கம், இந்த திமுக இவங்க தானே கொண்டு வந்தாங்க. 69% இடஒதுக்கீடு நீங்க விமர்சிக்கிற இந்த அதிமுக அரசு காப்பாத்துச்சு. 69% படிப்படியா திமுக அதிமுக எல்லாம் சேர்ந்து கொண்டு வந்தாங்க. என்ன சிவகுமார் சார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? காமராஜரின் ஆட்சியும் சேர்ந்துதானே திமுக ஆட்சி. ஒரு நான் பிராமின் கவர்மெண்ட் தானே திமுக. காமராஜரை காலி செஞ்சது பிராமின் லாபி, அதை சொல்ல துணிச்சல் இருக்கா உங்களுக்கு? காமராஜரை காலி செஞ்சது பிராமின் லாபி, காமராஜரை காப்பாற்றியது பெரியார் லாபி. பெரியார், வரலாறு நாயுடு போன்றவர்கள்லாம் சேர்ந்துதான் காமராஜர் நம்ம தலைவர், அவர் வேணும். காங்கிரஸ் கட்சி நமக்கு எதிரான கட்சியா இருந்தாலும் காமராஜர் வேணும்னு பெரியார் இது பண்ணது தானே. குடியாத்தா இடைத்தேர்தலில் ராஜாஜியை தோக்கடிக்கணும்னு அறிஞர் அண்ணா காமராஜரை சப்போர்ட் பண்ணாரு. அப்ப நீங்க வந்து யாரை எதிரியா காமிக்கிறீங்க? காமராஜரை புனிதப்படுத்திட்டு திமுகவை எதிரியா காமிக்கிறீங்க. ஆனா ராஜாஜியை எதிரியா பேச மாட்டேங்கிறீங்க. ராஜாஜியெல்லாம் தோக்கடிச்சாருன்னு சொல்லுங்க. காமராஜரை தோக்கடிச்சது ராஜாஜி, காங்கிரஸை தோக்கடிச்சதுதான் திமுக. வரலாற்றை கரெக்டா பேசணும். எமர்ஜென்சியின் போது காமராஜரை கைது செய்ய முடியாது என்று சொன்னவர் திமுக தலைவர், அன்றைய முதலமைச்சர் கலைஞர். அவரை கைது செய்யுங்க, எமர்ஜென்சியை அவர் எதிர்க்கிறாரா என்று கேட்டது காங்கிரஸ் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி. அப்படி இன்னைக்கு இளைஞர்களுக்கு, ஜென்சி கிட்ஸுக்கு எதுவும் தெரியாதுன்னு சிவகுமார் அப்படியே அடிச்சு விட்டு போகாதீங்க. இதே மற்றவங்களா இருந்தா நான் இவ்வளவு உரிமையா கோப்படும், உங்ககிட்ட கோப்படுவேன். விஷயம் தெரிஞ்சவர் நீங்க, உங்களுக்கு எல்லா வரலாறும் தெரியும். ஸ்தாபன காங்கிரஸ் தெரியும், இண்டிகேட் சிண்டிகேட் வரலாறு தெரியும், இந்திரா காங்கிரஸ் புரிஞ்சது தெரியும், விவி கிரி குடியரசுத் தலைவராக இருந்தது தெரியும், பெரியார் எதிர்த்தது தெரியும், கலைஞர் அவரை ஆதரித்தது தெரியும். சும்மா இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறது. விசு சொல்லுவாப்புல அந்த படத்துல, இந்த சம்சாரம் மின்ஸ்வான்ல, 1967க்கு அப்புறம் நான் பேண்ட் போடுறது இல்லை கண்ணா அப்படின்னு, அந்த துணி வெளுக்கிற துணி அயன் பண்ணி கொடுக்குற சீன்ல. எதுக்கு அந்த வார்த்தை? 67ங்கிறது யாருக்கு எரிச்சலான வார்த்தை? ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கு, பார்ப்பன சிந்தனையாளர்களுக்கு, சாதியவாதிகளுக்கு, பண்ணையார்களுக்கு எரிச்சலான வார்த்தை. 67க்கு அப்புறம் அந்த நாட்டில் சாதாரண மக்கள் படிக்கிறாங்க, பிற்படுத்தப்பட்டவங்க படிக்கிறாங்க, ஒடுக்கப்பட்டவர் அதிகாரத்துக்கு வராங்கிற வைத்தறிச்சல் 67க்கு அப்புறம் யாருக்கு வந்தது? ஆர்எஸ்எஸ், அடிப்படைவாதிகள், இந்துத்துவவாதிகள், சாதியவாதிகளுக்கு வந்தது. உங்களுக்கே வருது. நீங்களாம் பலன் பெற்ற கூட்டமாச்சு அதுன்னுட்டு உங்களுக்கு தெரியாது அந்த வரலாறு. இன்னைக்கு விஜய்க்கு இளைஞர்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க, அதை நீங்க எப்படி பார்க்கணும்? இளைஞர்கள் விரும்பி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா பரவாயில்ல. அண்ணாவை இப்படித்தானே தேர்ந்தெடுத்தாங்கன்னா அண்ணாவும் விஜயும் ஒன்னா, மனசாட்சியோட பேசுங்க. அன்னைக்கு திமுக அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரும் 10 பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. நாவலரா இருக்கட்டும், அன்பழகனா இருக்கட்டும், கலைஞரா இருக்கட்டும், அறிஞர் அண்ணாவா இருக்கட்டும், மதியழகனா இருக்கட்டும், கிருஷ்ணசாமியா இருக்கட்டும், சம்பத்தா இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் 10 பத்திரிகைக்கு ஆசிரியர்கள். இன்னைக்கு இருக்க அமைச்சர்கள் முகங்களே தெரியல, இன்னைக்கு உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருன்னே தெரியல. பத்திரிகை படிப்பார்களா
அந்த 67 இவர்கள்லாம் பத்திரிகை நடத்தியவர்கள், திமுக அமைச்சரவையில் இருந்தவங்க. இன்னைக்கு இருக்க அமைச்சர்களை அவங்களே நீங்க ஒப்பிடுறீங்களா? உங்களுக்கு விஜய் இன்னைக்கு வந்துட்டாரு, ஆனா விஜய் கூட அவர் மனசா பாராட்டல. நல்லா கவனிச்சு பாருங்க. சத்யராஜ் சிவகுமார் பேச பேச அப்படி காலாட்டிக்கிட்டே இருந்தாரு. நான் கவனிச்சேன் அவருடைய உடல் மொழி. இவர் என்ன பேசுற, அவரை பரவாயில்ல சொல்ல முடியல. அண்ணன் வேற, சொந்தக்காரர் வேலை. சிவகுமார் மீது சத்யராஜ் அவர்கள் பெரிய மரியாதை வச்சிருக்காரு. நானுமே மரியாதை வச்சிருக்கேன். ஆனா இருந்தாலும் இப்படியா பேசுறது அவரு? கடைசியில் சொல்லிட்டாரு, ஏன் தமிழ்நாட்டை சேர்ந்த சினிமாவா ஆள்றாங்கிறப்ப சிவகுமார் ஒரு வார்த்தை சொன்னார், அறிவு இருந்தா எதுக்கு நீ சினிமாக்காரன் பக்கம் போற, அரசியல்வாதி பக்கம் போறேன்ட்டார். அப்ப சினிமாவுக்கு வர்றவனுக்கும் சினிமா பார்க்கிறவனுக்கும் அறிவில்லைன்னு சிவகுமார் சொல்றாரு. சினிமா பார்க்கிறவனுக்கே அறிவில்லைன்னு சிவகுமார் சொல்றாருன்னா, சினிமாவை பார்த்துட்டு சினிமாவில் போற சண்டை காட்சியை நம்பி இதே மாதிரி இவரும் ஹீரோ மாதிரி சண்டை போட்டு நம்மளை காப்பாற்றுவாருன்னு மக்கள் நினைச்சாங்கன்னா அப்ப அந்த மக்களுக்கு அறிவு இருக்கா? அப்ப சிவகுமார் என்ன சொல்ல வர்றாரு? விஜய் முதலமைச்சரானதையும் அவரால் ஏத்துக்க முடியல. சிவகுமாருடைய வயசுக்கு தான் மகனை விட தான் மக வயசு உள்ள ஒருத்தர், இல்லடா ரஜினிவர், கமல் இவங்கெல்லாம் கூட எம்ஜிஆருக்கு அப்புறம் வரல, நம்ம தலைமுறைக்கு அடுத்த தலைமுறையோட வயசு கம்மி உள்ள ஒரு சின்ன பையன் முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படிங்கிறத மனசா ஏத்துக்கிறதுன்னு தெரியல. அவர் முகத்தை பார்க்கும்போது அப்படி மனசா விஜயை பாராட்டவும் இல்லை. விஜய் வந்துட்டாரு, நாட்டை காப்பாற்றுவாருன்னு சொல்ல முடியல அவரால். அதே சமயம் திமுக மீதான, திராவிட இயக்கத்தின் மீதான வன்மமும் இருக்கு. அண்ணாலாம் வரலையா, காமராஜரை தோக்கடிச்சுட்டு அப்படின்னு விஜய் வந்ததையும் அண்ணா வந்ததையும் சமப்படுத்துறாரு. விஜய் சினிமாக்காரரு, அண்ணா கலைஞரும் சினிமாக்காரங்கன்னு சொல்றாரு. அப்ப எவ்வளவு ஒரு குழப்பமான ஸ்டேட்மெண்ட் அந்த ஜென்சி கிட்ஸ்க்கு தரீங்க. இளைஞர்கள் விரும்பி இருக்கிறாங்க, பார்ப்போம் மாற்றம் என்ன மாதிரி மாற்றமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள் அன்னைக்கு அண்ணா வந்தது, அந்த மாற்றம் வேற இந்த மாற்றம் வேறன்னு நீங்க சொல்லணும். ஏன்னா உங்களை போன்றவர்களுக்கு தான் அந்த பகுத்தறிந்து வரலாறு தெரிந்து பேசக்கூடிய உண்மைகள் தெரியும். உங்களுக்கு உண்மைகள் தெரியும். அன்னைக்கு 67 திமுக ஆட்சி வந்தபோது பசி, பட்டினி, பஞ்சம், 3 படி அரிசி லட்சியம், 1 படி அரிசி நிச்சயம் என்று சொன்னாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒளி விளக்குல எம்ஜிஆர் பாடினார்ல, படியரசி கிடைக்கிற காலத்திலே நாங்க படியேந்தி எங்கேயுமே போறதில்லைன்னு எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஒளி விளக்கு படத்துல ஏன் பாடினாங்க? அறிஞர் அண்ணாவுடைய வாக்குறுதி. சர்க்காரு எங்க பக்கம் இருக்கையிலே அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லுவாரு. ஒரு குருவிக்கார சமுதாயம், நரிக்குறவர் மாதிரி ஒரு வேஷம் போட்டுட்டு சர்க்கார் எங்க பக்கம் இருக்குங்கிறாரு. அப்படின்னா அர்த்தம் திமுகங்கிறது, அண்ணா கலைஞர் ஆட்சிங்கிறது யாருடைய ஆட்சி? நரிக்குறவர்களுக்கான ஆட்சி, குருவிக்கார சமுதாயத்துக்கான ஆட்சி, துப்புரவு தொழிலாளிகளுக்கான ஆட்சி, ஒடுக்கப்பட்டவர்களுக்கான ஆட்சி, குடிசைவாசிகளுக்கான ஆட்சி. இதைத்தான் எம்ஜிஆர் சொன்னார். கலைஞருடைய ஆட்சி குடிசை மக்களுக்கான ஆட்சி, இல்லாதவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்குமான ஆட்சி. அப்ப இந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியாதா சிவகுமார்? என்னென்னமோ வரலாறு, தெலுங்கு இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறீங்க. 1970 நீங்க எவ்வளவு பெரிய அரசியல் தெரிந்தவரா, ஓவியரா இருந்திருப்பீங்க. சினிமாலையும் நல்லா கொடி கட்டி பறந்த காலகட்டம். அண்ணா ஆட்சி, கலைஞர் ஆட்சி, நாவலர் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. அந்த ஆட்சியை கொச்சைப்படுத்துற விதமா காமராஜரை தோக்கடிச்சிட்டீங்க. காமராஜரை தோக்கடிச்சுட்டு அறிஞர் அண்ணா தானே வந்திருக்கிறாரு. அது பக்தவச்சல ஆட்சியில என்னென்ன நடந்தது, இந்திய எதிர்ப்பு, எத்தனை மாணவர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டாங்க, அதையெல்லாம் நீங்க சொல்லணும். அந்த வரலாறையே இளைஞர்களுக்கு சொல்லாம காமராஜர் ஒரு நல்ல மனுஷனோ அண்ணா தோக்கடிச்சிட்டாரான்னு. காமராஜர் முதலமைச்சராக பிரச்சாரம் செஞ்சது அண்ணா, அதை பேசுறீங்களா? குணாலா குலக்குழுந்தே பேசினது அண்ணா, அதை பேசுறீங்களா? ராஜாஜி காமராஜரை அழிக்கணுங்கிறதுக்காக திமுகவோட கூட்டணி சேர்ந்தார், அதை பேசுறீங்களா? அப்ப இந்த இளைஞர்கள்ட்ட, இந்த சின்ன பசங்கிட்ட, ஜென்சி கிட்ஸ் கிட்ட இப்படி வரலாற்றுல அண்ணாவின் மீதும் கலைஞரின் மீதும் திமுக மீதும் வன்மத்தை கைக்கிட்டு போறீங்க. அரசியல் ரீதியா மாறுபடுங்க, வரலாற்று ரீதியா உண்மையை பேசணும்ல நடிகர் சிவகுமார் அவர்கள். அதனாலதான் அவர் பேச பேச அவர் காலாட்டிக்கிட்டே இருந்தாரு. சத்யராஜுக்கு உண்மை தெரியும், அவர் காலாட்டிக்கிட்டே இருந்தாரு. ஸோ இது இப்படி ஒரு சங் பரிவாருக்கு பிடித்த மாதிரியான பாணியில சிவகுமார் போன்றவர்கள் பேசக்கூடாது. அப்புறம் அசைவம் சாப்பிடாதீங்கிறாரு. வழக்கமான RSS இந்துத்துவம் பேசக்கூடிய டோன் அது. வெளிப்படையா மதவாதம் பேச மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பார்ப்பன வாழ்வு கரெக்டு, அவங்க தான் சரி இப்படிங்கிற இந்த கான்செப்டுக்குள்ளேயே போறது. கரிமீன் சாப்பிட மாட்டாங்க, அதனால அவங்க உடம்பு சுத்தமா இருக்கும். இந்த பிதாமகன்ற சூர்யா வசனம் பேசுவார், ஐயமாரெல்லாம் துளசி சாப்பிடுவாங்க, அதனால வயிற்று பிரச்சனைகள், செரிமான பிரச்சனைகளே வராதான். அப்படியா சூர்யா? பிராமின்ஸ் யாருக்குமே வயிற்று பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனையே வராது. நீங்க ஒவ்வொரு பிராமினையும் வீட்லையும் போய் பார்த்தீங்களா? இதெல்லாம் எவ்வளவு தப்பான அரசியல். ஒரு சமத்துவமான பூமியில ஒரு குறிப்பிட்ட சாதியை சொல்லி இவங்க சுத்தமா இருப்பாங்கன்னா என்ன அர்த்தம்? இவங்க சுத்தமா இருப்பாங்கன்னு சொன்னாலே 99% சுத்தமா இல்லைன்னு தானே அர்த்தம். ஒரு வீட்டுல பத்தினி வீடுன்னு எழுதுனா மீதி 9 வீடு என்ன அர்த்தம்? 10 வீட்டுல ஒரு வீடு மட்டும் பத்தினி வாழும் வீடுனா மீதி 9 வீடு என்ன அர்த்தம்? இதைத்தான் பெரியார் கேட்டாரு. நீ மட்டும் பூணல் போட்டு வசந்தவன் சொல்ற, ஆனா யாரையும் நாங்கள் தாழ்ந்தவன் சொல்லிக்கல, நாங்க மட்டும் வசந்தவன் சொல்லிக்கிறோம். அப்படிதான் பெரியார் கேட்டார். அப்படி சொன்னா அதுக்கு மீதி என்ன அர்த்தம்னு கேட்டாரு பெரியார். அதனால சிவகுமார் போன்றவர்களே, தயவு செய்து இத்தனை வயசுக்கு பிறகாவது பெரியாரை படிங்க, அறிஞர் அண்ணாவை படிங்க. தமிழ்நாடு, தமிழர் உணர்வு, காவிரி உரிமை, நடந்த சிக்கல்கள், காங்கிரஸ் என்னெல்லாம் பண்ணுச்சு, திராவிட இயக்கம் எந்த அளவுக்கு போராடிச்சு,
இந்த வரலாறுலாம் தயவு செய்து படிங்க. ஜென்சி கிட்ஸ்ட இளைஞர்கள்ட்ட போற போக்கில் திராவிட இயக்கத்தை பற்றிய வன்மம், காமராஜரை உயர்த்துறோம். நீங்க காமராஜரை உயர்த்தி பேசல, திராவிட இயக்கத்தை தாழ்த்தி பேசுறீங்க. அப்படி போற போக்கில் 67க்கு அப்புறம் நாடு நாசமா போச்சுங்கிற அந்த பொது புத்தி, விஸ்வ இந்து பரிஷத், சங் பரிவார் செய்யக்கூடிய, விசு போன்ற நடிகர்கள் செய்யக்கூடிய அந்த பிரச்சாரத்தை நீங்களும் செய்யாதீங்க. ரொம்ப மன வருத்தமா இருந்தது. அந்த சங்கி பிரச்சாரத்துக்கு நீங்க பலியாகாதீங்க, சங்கி பிரச்சாரத்தை நீங்களே செய்யாதீங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளா கேட்டுக்கிறேன். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.